நமது வீடு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லைனப்பில் ஒரு அருமையான கிழக்கு வாசல் வீடு தான் எடுத்து வந்திருக்கோம். இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விவரங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். வாங்க இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட அளவுன்னு பார்த்தா 1150 சதுரடி இடத்துல 1050 வீடு நல்லா கட்டியிருக்காங்க. அருமையாக வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வீடு வாங்கினா பக்கத்தில் ஒரு 2300 சதுரடி பார்க் ஏரியாவாக ஒதுக்கியிருக்காங்க. அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம முன்னாடி இலவசம்னு போட்டிருப்போம். ஆனால் இலவசங்கிறதோட டிடிசி அப்ரூவ்டு அப்படிங்கிறப்ப பார்க் ஏரியா ஒதுக்கணும். அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஏரியாவை நம்ம இந்த வீடு பக்கத்தில் இருக்கிறனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போரோட அளவுன்னு பார்த்தா 500 அடி போட்டிருக்காங்க. பார்க்கிங் அளவுன்னு பார்த்தா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் டைல்ஸ் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் டைல்ஸ் ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வரப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற டைல்ஸை கூட இதில் நம்ம ஒட்டி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் அடித்து முடிச்சிட்டாங்க. கிழக்க பார்த்து அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு விஷயமா பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. நம்ம சொந்த வீடு கட்டினோம்னா ஒவ்வொரு விஷயமெல்லாம் கரெக்டாக பார்த்து செய்வோம். அந்த வகையில் தான் இந்த வீடும் நல்லா தரமாக கட்டியிருக்காங்க. வீடை நேரில் பாருங்கள். வெளிச்சத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு இதோட அமைப்பு என்னங்கிறது தெரிய வரும். ஒரு சிலர் 6 மணிக்கு மேலே கால் பண்ணிவிட்டு சாயங்காலம் வராங்க. அது இருட்டுனா அந்த பக்கத்தில் என்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் பகல் டயத்தில் நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் எவ்வளோ வீடு இருக்குது, எப்படி கட்டியிருக்காங்க, போக்குவரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தா 20க்கு 16 அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. டிவி யூனிட் சிமெண்ட்டிலே கட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சிலர் இதில் கப்போர்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நீங்கள் கப்போர்டு போட்டுக்கலாம். இதில் கப்போர்டு இவங்க போட்டு தர மாட்டாங்க. இருக்கிற கண்டிஷனில் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். டைல்ஸ் வேலை மட்டும்தான் இதில் பெண்டிங் இருக்குது. டைல்ஸ் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் டைல்ஸ் ஒட்ட வேண்டியது இருக்குது. பெயிண்ட் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக அடித்து முடிச்சிட்டாங்க. இதில் சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் இருக்குது. டாய்லெட் பாத்ரூமில் உங்களுக்கு ப்ளஸ் அவுட் வைக்கணும். அதுக்கு உண்டான டைல்ஸ் வேலை இருக்குது. அந்த டைல்ஸ் வேலை மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட் பாத்ரூம் போடுற மாதிரி தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு மேலே ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்லாஃபு சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இதில் கப்போர்டு ஒர்க்கு எதுவும் வராது. கப்போர்டு ஒர்க்கு வேணும் அப்படின்னா நம்ம பில்டர்கிட்ட வேலை பேசுகிறப்ப கேட்டு அதை போட்டு தர சொல்லிக்கலாம். இல்லை நம்மளே போட்டுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம். வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து செஞ்சுருக்கிறனால இதெல்லாம் அருமையாகவே செஞ்சுருக்காங்க. கிழக்க பார்த்து அப்படிங்கிறப்ப எப்படி கட்டணும் அப்படிங்கிற நுணுக்கமாக அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தா 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் சைடில் நம்மளோட திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்லாப் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா திண்டுக்கல் நத்தம் ரோடு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே மெயின் ரோடு வந்துடுது. நத்தம் மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் நேரில் பாருங்கள். பார்த்துட்டு விலை நிலவரம் எல்லாமே நம்ம பில்டர்கிட்ட நேர்லேயே உட்காந்து பேசிக்கலாம். ஃபால் சீலிங் ஒர்க்கும் இதில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஹாலில் நல்ல பெரிய ஜன்னலாக போட்டிருக்கனால நல்ல ஏர் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும். கிச்சனுக்கு நுழையிற இடத்துல ஒரு டிசைனிங் கொடுத்துருக்காங்க. இதில் பெயிண்டிங் கொடுக்காமல் இருக்குது. இது கொடுக்குறப்ப நல்ல லுக்காகவே இருக்கும். இந்த கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தா 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் டைல்ஸ் வேலை கொஞ்சம் இருக்குது. கீழேயும் டைல்ஸ் ஒட்ட வேண்டியது இருக்குது. அதில் கடப்பாக்கல் போட வேண்டியது இருக்குது. அதை எல்லாமே போட்ட பிறகு உங்களுக்கு நல்லா அருமையாக லுக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வரப்போ ஒரு சில வேலைகள் நம்மளுக்கு வேணும். இந்த இடத்துல ஸ்லாப் வேணும், இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு இது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சொன்னீங்கன்னா அதை செஞ்சு தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம கம்ப்ளீட்டாக வேலை முடித்த பிறகு எங்களுக்கு இந்த இடத்துல ஸ்லாப் வேணும் அப்படின்னா அது எடுத்துகிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க்குன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து செஞ்சு சொல்லலாம். ஸ்டெப்பு செங்குத்தாக ஏறாமல் நார்மலாக ஏறுற மாதிரி தான் இது கொடுத்துருக்குறாங்க. மேலே தட்டு உடலாம் பதிச்சு சாயமெல்லாம் அடிச்சாச்சு. இது மழை பெஞ்சால் தண்ணி மேலே நிற்காது. சைடில் ஹோல்ஸ் வழியாக கீழே போயிடும். மேலே வரைக்கும் பில்லர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நீங்கள் பில்டிங் போடணுன்னாலும் தாராளமாக போட்டுக்கலாம். நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வீடுகள்லாம் இருக்குது. கீழே லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள்.
இல்லை உங்கள் இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதில் வாஸ்து முறைப்படி நம்ம வீடு கட்டி தரதுக்கு ரெடியாகவே இருக்கோம். இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் தெரியும்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. இல்லாட்டி இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவில் சர்வே பண்ணி உங்களுக்கு நாங்கள் எடுத்து தரதுக்கு ரெடியாகவே இருக்கோம். இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள். வீடு பிடிச்சிருந்தா பில்டர்கிட்ட நம்ம நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசி வாங்கி தரதுக்கு ரெடியாகவே இருக்கோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு 2300 சடி பார்க் ஏரியா ஒதுக்கியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த வீடு வாங்குறப்ப அந்த இடத்த வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி கட்டியிருக்காங்க, இடம் இருக்குது, அது கவர்மெண்ட்டில் எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. இது பார்க்குக்குன்னு ஒதுக்கப்பட்டதுனால இது பார்க் ஏரியா அப்படியே தான் இருக்கும். அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமது வீடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி.